ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் நம்ம நாட்டு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிற சொல்லும்போது தொடுவனம் அப்படிங்கிற இந்த திட்டத்து மூலியமா யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா ஃப்ரீயாவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது ஃபுட் பிளஸ் அக்கமடேஷனோட உங்களை என்ன பண்றாங்கன்னா தங்கி தனித்தனியா ஹாஸ்டலோட உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ட்ரைனிங் கோர்சஸ் கொடுத்து அதன் மூலியமா வேலை வாய்ப்பு வழங்கி கொடுக்குறாங்க. அதை பத்தின ஒரு ஸ்கீமை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தொடுவானம் அப்படிங்கிற இந்த திட்டமும் நான் முதல்வன் திட்டமும் உங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஸ்கீமை பத்தின கம்ப்ளீட் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் இது சூட்டபிளா இருக்கும், இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் அப்டேட் தான் இது இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா உங்க நேத்து தான் கவர்மெண்ட் சார்பில் நம்மளுக்கு ஒவ்வொரு அப்டேட்டா ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா மானிய கோரிக்கைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. அதுல ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் ஸ்கீம் தான் பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டிலும் ஒரு அரசு அதிகாரி, எங்கள் திட்டம் உங்கள் வெற்றி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட கொடுத்திருக்காங்க. இது பாக்குறதுக்கே ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் கொடுக்குது நம்மளுக்கு. இப்ப இந்த ஸ்கீம் மூலியமா என்னென்ன எக்ஸாமுக்குலாம் உங்களால ஃப்ரீ கோச்சிங் வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற பார்க்கும்போது அவங்க தகுதி வரம்பு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க பாருங்க. எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய ஜெனரல் லெவல், அதாவது கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு 18 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இதுக்கு எலிஜிபிள். இளங்கலை பட்டம் படிச்சிருக்கவங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்காக இவங்க கிட்ட அப்ளிகேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்எஸ்சில கம்பெனியோட ஹையர் செகண்டரி லெவல்ல கொடுக்குறாங்க இல்லையா, பிளஸ் டூ லெவல், அவங்களுக்குமே கொடுத்துருக்காங்க. 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் வைப்பாங்க. அதுக்குமே நீங்க அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்க்கு மினிமம் நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அதே மாதிரி எஸ்எஸ்சில ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சி அண்ட் டில கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா நீங்க பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ஷார்ட் அண்ட் நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சில ஜிடி, அதாவது கான்ஸ்டபிள் போஸ்ட், அதே மாதிரி எஸ்எஸ்சில டெல்லி போலீஸ் எஸ்ஐ என்ற கான்ஸ்டபிள் போஸ்ட், அதே மாதிரி ஆர்ஆர்பில என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் நம்ம அப்ளிகேஷன் பண்ணிக்க முடியும். இதுக்கு மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதே இது ஆர்ஆர்பில குரூப் டி, இதுல கரெக்டா இந்த வருஷத்துக்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது 1 crore மேல அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனதா சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி இதுக்குமே நீங்க அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்பிஐல இருந்து வரக்கூடிய எக்ஸாம், எஸ்பிஐ பிஓ எக்ஸாம், அதே மாதிரி ஐபிபிஎஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கிளர்க் போஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பில கிரேட் 3 ஆஃபீஸர், ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட், எல்ஐசில அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஎஸ்ஐல வந்திருக்கக்கூடிய அப்பர் டிவிஷன் லெவல் கிளர்க், இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கா நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா வேலை வாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் தான் இவங்க கொடுக்குறாங்க. தொடுவானம் 1000 அப்படிங்கிற இந்த திட்டத்து மூலியமா, சரிங்களா, பழங்குடியின இளைஞர்களுக்கு மேம்பாட்டிற்காக வங்கி, எஸ்எஸ்சி, ரயில்வே அனைத்து போட்டித் தேர்வர்களுக்கும் தங்குமிடம் வசதியுடன் கூடிய பயிற்சி திட்டம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. புகழ்பெற்ற நிறுவனத்தின் பயிற்சி அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுக்கு மினிமம் நீங்க 10ஆம் கிளாஸ்ல இருந்து பட்டய படிப்பு, அதாவது டிகிரி வரைக்கும் நீங்க படிச்சிருக்கவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. விண்ணப்பம் அப்படிங்கிறது 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க யாரு வேணாலும் இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான இந்த ஸ்கீம்ல ஸ்பெஷலான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ட்ரைனிங் எடுக்கக்கூடிய அந்த அகாடமில உங்களுக்கு கணினி பேசிக்கா கம்ப்யூட்டர் ட்ரைனிங்ஸ்மே உங்களுக்கு கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. வெற்றி, இது ஏற்கனவே கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வழிகாட்டுபடி தான் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா டீச்சிங் கொடுக்குறாங்க. இலவச தங்குமிடம் மற்றும் உணவு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க அக்கமடேஷன் ஸ்டே பண்றதுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு ரூமும் கொடுத்து உங்களுக்கு ஹாஸ்டலும் கொடுத்து உங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. போட்டித் தேர்வர்களுக்கு 6 மாத பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க, சரிங்களா. மாணவ மாணவியருக்கான தனித்தனி விடுதி வசதியும் வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. தற்போதைய அறிவிப்பு உங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்ஆர்பி குரூப் டி 32 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இந்தியா முழுக்க. வரவிருக்கும் அறிவிப்புகள்னு சொல்லிட்டு நமக்கு எஸ்எஸ்சியில பாத்தீங்கன்னா அந்த கிராஜுவேட் லெவலு, ஹையர் செகண்டரி லெவலு, எம்டிஎஸ்சி, டெல்லி போலீஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேங்கிங் ஜாப், அதே மாதிரி எஸ்பிஐ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜாப், அதே மாதிரி காப்பீடு எல்ஐசியில கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜாப்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம்னா
கோச்சிங் வந்து குடுக்குறோம் அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்கு வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்டி அதாவது ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல தான் இது வந்து குடுக்குறாங்க. ட்ரைபல் யூத் இந்த கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்கன்னா மட்டும் கண்டிப்பா இதுக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுங்கிற லாஸ்ட் டேட் வந்து 10/5/2025 இந்த டேட் வரைக்கும் நமக்கு வந்து டைம் குடுத்துருக்காங்க. லிமிட்டட் சீட் தான் வந்து இருக்கு. அதனால இவங்க குடுத்திருக்கக்கூடிய இந்த ஜாப்க்கு நீங்க வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா கட்டாயமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஸ்கீம்க்கு வந்து உங்களாலயுமே வந்து ட்ரை பண்ணிக்கிற முடியும். சோ மீதி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி எதுக்கு வந்து ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி வந்து பண்ண முடியாது. எஸ்டிக்கு மட்டும் தான் இவங்க வந்து குடுத்திருக்காங்க. அதாவது பழங்குடியினர் இளைஞர்களுக்கு மட்டும் ஆண்கள், பெண்கள் இருபாலருக்குமே வந்து குடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்திருக்கோம். இந்த லிங்க்ல வந்து தொடுவானம் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. இதுல வந்து நீங்க வந்து பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவரா அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல ஆம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி துணை ஜாதி பெயர் சப் காஸ்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து குடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பேரு, உங்க ஆதார் கார்டு நம்பரு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஜெண்டர், அதே மாரி உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய வயது, நீங்க வந்து 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண், 12ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண், பட்டய படிப்புல வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு பிஏன்னா பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், இல்ல பிஏ ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு அத வந்து குடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கரெக்ட்டா வந்து போட்டுக்கோங்க. அதே மாரி டிகிரில நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, சாரி சதவீதம் அந்த பெர்சன்டேஜ் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அதாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாரி நீங்க எந்த மாவட்டத்த சேர்ந்தவங்களோ, அந்த மாவட்டத்த ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்வு விருப்பம். நீங்க என்ன ஜாப்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பேங்கிங் பண்றீங்களா? இல்ல வந்து எஸ்எஸ்சிக்கு பண்றீங்களா? இல்ல ரயில்வேக்கு பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மற்றவை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து குடுங்க. அதே மாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து தந்தை பெயர், தந்தையின் தொழில், தாய் பெயர், தாயின் தொழில் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதேனும் அரசு தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க ஆம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆம் எனில் என்ன தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பெயரோ அந்த பெயர இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்திற்கு நீங்கள் விருப்பம் விண்ணப்பிக்க காரணம் என்ன? அப்படிங்கிறத வந்து ஒரு 3 வரிகள் வந்து எழுதணும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த விஷயத்த நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு, நீங்க சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா போதுமானது. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கான்டாக்ட் பண்ணிட்டு எந்த டேட்ல வரணும். இதுக்கு எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது. அப்ளை பண்ணி நீங்க கரெக்ட்டான மெத்தட்ல ஃபாலோ பண்றீங்க. நீங்க எலிஜிபிளா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, உங்கள வந்து சென்னையில வர சொல்லி சென்னையில தான் வந்து இந்த ஒரு சென்டர் வந்து இருக்கும். சரிங்களா? அங்க போயிட்டு நீங்க ஸ்டே பண்ணி படிக்கிற மாரி இருக்கும். இதாங்க வந்து கான்செப்ட். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு சார்புல வந்து பல்வேறு திட்டங்கள வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ரீசென்ட்டா நியூஸ்ல வந்து பார்க்க முடிஞ்சிருக்கும். நான் முதல்வன் அந்த ஸ்காலர்ஷிப் திட்டம் மூலியமா யுபிஎஸ்சி தேர்வுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல நெறைய பேர் வந்து பாஸ் பண்ணி உள்ள வந்து நல்ல ஒரு ஸ்கோர் மார்க் எடுத்து உள்ள வந்து போயிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் அப்படிங்கிறது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் குடுக்கக்கூடிய ஒவ்வொரு டீச்சிங் தான் வந்து குடுத்திருக்காங்க. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அப்டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தின அப்டேட் தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல் என்னைக்குமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா வந்து இருக்கும். ஒவ்வொரு அப்டேட்டும் ரொம்ப யூனிக்கா, ரொம்ப ஃபாஸ்ட்டா, ரொம்ப வந்து டெடிகேட்டடா நம்ம உங்களுக்கு வந்து ஸ்கீம பத்தின அப்டேட் வந்து தகவல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.